காலையில இட்லி, தோசைக்கு ஒரே மாரி சட்னி அரைச்சு போர் அடிச்சு போச்சா, நல்லா டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கணும். அதே நேரத்தில நல்லா காரசாரமாவும் இருக்கணும்னா, மறக்காம இந்த ரெசிபிய சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அடுப்புல கடாய் வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 10 காஷ்மீரி மிளகாய், 5 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பில இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்து, அதோட கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க. அதோட தேவைக்கு ஏத்த மாரி உப்பையும் சேர்த்து நைஸா அரைச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு நல்லா பொடியா நறுக்கிக்கோங்க. அப்படி இல்லன்னா இந்த மாரி சாப்பர்ல போட்டீங்கன்னா, இன்னும் நல்லா ஃபைனா சாப் ஆகும். இத அப்படியே ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்புல மறுபடியும் கடாய் வச்சு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் அதிகமா எண்ணெய் தேவைப்படும். கடுகு, உளுந்து, கருவேப்பில சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த சேர்த்துட்டு, வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கின பிறகு, அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வெந்துச்சுன்னா, உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நல்லா சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணி பாருங்க. இட்லி சாப்பிடுறாங்களோ இல்லையோ, சட்னி கண்டிப்பா காலியாயிடும்.